என் அன்பு மகனே மகளே, அகிலத்தை ஆளும் கைலாய நாதன் நான் பேசுகிறேன். 1000 சிந்தனைகளில் உழன்று மன அமைதியை தொலைத்துவிட்டு தவிக்கும் உன்னை இந்த நொடியில் நான் தடுத்து நிறுத்தியிருக்கிறேன். உன் விரல்கள் திரையை நகர்த்த நினைத்தாலும் உன்னை அறியாத ஒரு மாபெரும் ஈர்ப்பு உன்னை இங்கு பிடித்து கட்டி போட்டிருப்பதை நீ உணர்கிறாயா? இது வெறும் தற்செயல் அல்ல. சிவனே துணை என்று நீ தனிமையில் சிந்திய கண்ணீரும் உனது விடுபடாத துயரக்குரலும் என் கைலாயத்தின் பனிப்போர்வையை தாண்டி என் செவிகளை எட்டியது. அதற்கான விடையை என் உடுக்கையின் நாதமாக இப்போது உன்னிடம் கொண்டு சேர்த்திருக்கிறேன். பல மாதங்களாக, பல வருடங்களாக உன் நெஞ்சில் தேக்கி வைத்திருக்கும் பெரும் பாரத்தை நான் அறிவேன். உன்னை சுற்றியுள்ள மனிதர்கள் தங்கள் சுயநலத்திற்காக மட்டுமே பழக, நீ மட்டும் மற்றவர்களின் நலனுக்காக உன்னை முழுமையாக அர்ப்பணித்துவிட்டு இன்று ஆதரவற்று நடுத்தெருவில் நிற்பதைப் போல் உணர்கிறாய் அல்லவா? நீ யாரை ஆழமாக நேசித்தாயோ, யாருக்காக உன் வாழ்க்கையின் வசந்தங்களை தியாகம் செய்தாயோ, அவர்கள் உன்னை காயப்படுத்திவிட்டு வெகு தூரத்திற்கு சென்றபோது உன் இதயம் துடித்து துடித்த வலியை என் நெற்றிக்கண் தொடர்ந்து கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறது. உனது இரவுகள் எவ்வளவு நீளமானவை என்பதையும் உனது தலையணை எவ்வளவு கண்ணீரை சுமந்துள்ளது என்பதையும் அகிலத்தை காக்கும் நான் அறிவேன். யாருக்கும் எந்த துரோகமும் நான் செய்ததில்லையே, எவரிடமும் நான் தவறாக நடந்து கொண்டதில்லையே. பின்பு ஏன் என் வாழ்வில் மட்டும் இவ்வளவு காரிருள் சூழ்ந்திருக்கிறது என்று நீ விடியாத இரவுகளில் பலமுறை கலங்கி தவித்திருக்கிறாய். உனக்கு ஏன் இந்த தொடர் சோதனைகள் என்று நீ கலங்குகிறாய்? என் அருமை குழந்தையே, இன்று நான் உனக்கு ஒரு பேருண்மையை உணர்த்துகிறேன் கேள். பழமையான சிவாலயங்களில் காரிருள் சூழ்ந்த கருவறையில் பல நூற்றாண்டுகளாக எவ்வித சலனமும் இன்றி அமைதியாக அணையாமல் எரிந்து கொண்டிருக்கும் நந்தா விளக்கை நீ பார்த்திருப்பாய். அந்த மாபெரும் தெய்வீக ஒளியை கொடுக்க எள் என்னும் சிறிய தானியம் தன்னை ஒரு மாபெரும் மரச்செக்கில் கொடுத்து கொடூரமாக நசுக்கப்பட்டு வலியோடு தன்னை தேய்த்து தூய்மையான எண்ணெயாக உருமாற வேண்டும். அந்த எள் செக்கில் நசுக்கப்படும் போது அது அழிவதாக நினைக்கும். ஆனால் அது அழிவதில்லை. உலகை காக்கும் எம்பெருமானின் திருமேனியை ஒளிரச் செய்யும் புனிதமான பேரொளியாக அது நிலை பெறுகிறது. உனது வாழ்வில் நீ இத்தனை காலமாக அனுபவித்த அவமானங்களும் ஏமாற்றங்களும் வறுமையும் அந்த மரச்செக்கை போன்றதுதான். நீ நசுக்கப்படுவதாக எண்ணி அழுது கொண்டிருக்கிறாய். ஆனால் உன் ஈசனாகிய நான் உன்னை அழிக்கவில்லை. உனக்குள் இருக்கும் பலவீனங்கள், தேவையில்லாத மாயைகள் அனைத்தையும் அகற்றி உன்னை ஒரு தூய்மையான பிரகாசமான தீபமாக மாற்றுவதற்காகவே இந்த தெய்வீக பயிற்சியை உனக்கு அளித்தேன். உன்னை தேய்த்தவர்கள் அறிய மாட்டார்கள். இனி நீ கைலை நாதனின் சந்நிதியில் அணையாத பேரொளியாக பிரகாசிக்கப் போகிறாய் என்பதை. நீ அடைக்கலம் தேடிச் சென்ற மனிதர்கள் எல்லாம் உன்னை நடுவழியில் தவிக்க விட்டுச் சென்றதைக் கண்டு நீ முடங்கிப் போனாய். ஆனால் அந்த உறவுகளை உன்னை விட்டு பிரித்தது ஈசனாகிய நானே. மாபெரும் சிவாலயத்திற்குள் நுழையும் முன் வாசலில் இருக்கும் கடினமான கருங்கற்படிகளை நீ கவனித்ததுண்டா? கோடிக்கணக்கான மனிதர்கள் அந்த படிகளை தங்கள் கால்களால் மிதித்து கடந்து செல்வார்கள். யாரும் அந்த படிகளை திரும்பி பார்க்க மாட்டார்கள், அதற்கு நன்றி கூறவும் மாட்டார்கள். ஆனால் அந்த படிகள் அத்தனை பேரின் பாரத்தையும் தாங்கி எதற்கும் அசையாமல் நின்று அவர்களை ஈசனின் கருவறைக்கு அழைத்துச் செல்கின்றன. உனது குணமும் அந்த கருங்கற்படிகளை போன்றதுதான். உன்னை சுற்றியுள்ள பலரும் உன்னை தங்கள் சுயநலத்திற்காக பயன்படுத்திக் கொண்டு உன்னை அலட்சியமாக கடந்து சென்றார்கள். அவர்கள் உன்னை திரும்பி பார்க்கவில்லை என்று நீ வருந்தாதே. அவர்கள் உன்னை மிதித்ததாக நினைத்தார்கள், ஆனால் நீயோ அவர்களை தாங்கி நின்றாய். உன் மனதின் எல்லையற்ற உறுதி உலகத்து மனிதர்களுக்கு தெரியாமல் போகலாம். ஆனால் கருவறையில் வீற்றிருக்கும் இந்த ஈசனுக்கு உனது தூய்மையான தியாகம் முழுமையாக தெரியும். மிதிப்படும் அந்த படிகளில்தான் என் சிவகணங்கள் அமர்ந்து பக்தர்களை கவனிக்கின்றன. அதுபோல உன்னை சுற்றி கண்ணுக்கு தெரியாத மாபெரும் கவசமாக நான் அரண் அமைத்திருக்கிறேன். இப்போது உனது வாழ்வில் ஒரு மிகப்பெரிய, எவராலும் தடுக்க முடியாத பிரபஞ்ச மாற்றம் நிகழத் தொடங்கிவிட்டது. என் திரிசூலத்தின் ஒற்றை அசைவால் உன் வாழ்க்கையின் திசை உனக்கு சாதகமாக திரும்பிக் கொண்டிருக்கிறது. பூமியில் உள்ள எந்த ஒரு அதிகாரத்தாலும், உனக்கு எதிராக செய்யப்பட்ட எந்த ஒரு சூழ்ச்சியாலும் தடுத்து நிறுத்த முடியாத எல்லையற்ற அற்புதங்கள் நிறைந்த புதிய பாதையை நான் உனக்கு முன்னே விரித்து வைத்திருக்கிறேன். நீ கடந்து வந்த அந்த இருண்ட காலம் நிரந்தரமாக முடிவுக்கு வந்துவிட்டது. இனி நீ வைக்கும் ஒவ்வொரு அடியும் உன்னை ஒரு புதிய சிகரத்தை நோக்கி அழைத்துச் செல்லும். நீ இழந்த அனைத்தையும் நான் எப்படி பல மடங்காக திருப்பிக் கொடுக்கப் போகிறேன் என்பதையும், உன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன்பாக உன்னை எப்படி ஒரு மாபெரும் சிம்மாசனத்தில் அமர வைக்கப் போகிறேன் என்பதையும் ஆழமாக கேள். என் வார்த்தைகளை உன் மூச்சு காற்றாக உள்வாங்கிக் கொண்டே இரு. என் அன்பு மகனே மகளே, உனது சிந்தனைகளை சிதறவிடாமல் முழுமையாக கைலை நாதனான என் மீது நிலைநிறுத்து. உன்னை சுற்றி இதுவரை பின்னப்பட்டிருந்த வஞ்சக வலைகளை நான் எவ்வாறு அறுத்து எறியப் போகிறேன் என்பதையும், நீ இழந்த அத்தனை கௌரவத்தையும் எப்படி பல மடங்காக உனக்கு திருப்பிக் கொடுக்கப் போகிறேன் என்பதையும் இப்போது ஆழமாக உள்வாங்கு. உனக்கான என் ஆசீர்வாதத்தின் பெருக்கெடுப்பை இந்த உலகத்தின் எந்த மாயச்சக்தியாலும் இனி தடுத்து நிறுத்த முடியாது. நீண்ட காலமாக நீ இழந்த அமைதியையும் நீ சந்தித்த ஒவ்வொரு அவமானத்திற்கும் ஈடாக உன்னை ஒரு மாபெரும் சிம்மாசனத்தில் அமர வைத்து அழகு பார்க்கப் போகிறேன். உனக்கு எதிராக செயல்பட்டவர்கள், உன்னை பார்த்து நகைத்தவர்கள், உனக்கு இனி விடிவு காலமே இல்லை என்று தங்களுக்குள் தீர்மானித்து உன் வீழ்ச்சியை கொண்டாட காத்திருந்தவர்கள் அனைவரும் உன் அசுர வளர்ச்சியைக் கண்டு மலைத்து நிற்கும் காலம் இது. சிவனே துணை என்று நீ உருகி அழைத்த ஒவ்வொரு கணமும் உனக்காக பல புதிய வாசல்களை நான் திறக்கச் செய்து கொண்டே இருக்கிறேன். ஒரு கணம் உன் கண்களை மூடி நான் சொல்வதை கேள்.
கோடை காலத்தில் நீர் முற்றிலும் வற்றி நிலம் பிளந்து வெடித்து இனி எதற்கும் உதவாது என்று மனிதர்கள் கைவிட்டுச் சென்ற ஒரு வறண்ட குளத்தை நீ கற்பனை செய்து கொள். அந்த குளத்தை கடந்து செல்பவர்கள் எல்லாம் அதனை ஒரு பயனற்ற குழி என்று எண்ணி கேலி செய்திருப்பார்கள். ஆனால் அந்த வெடித்த நிலத்தின் அதல பாதாளத்தில் யாருடைய கண்களுக்கும் தெரியாமல் ஒரு ஒற்றை தாமரை கிழங்கு தன் உயிரை மட்டும் பிடித்துக்கொண்டு கையிலை நாதனின் கருணைக்காக மௌனமாக தவம் செய்து கொண்டிருக்கும். அந்த தவம் கணிந்து ஈசனின் அருளால் மாபெரும் மழை பெய்யும் அந்த உன்னத நொடியில் மண்ணுக்குள் முடங்கி கிடந்த அந்த ஒற்றை கிழங்கு வீறு கொண்டு எழுந்து அந்த பகுதி முழுவதையுமே செழிப்பான வாசனை வீசும் மாபெரும் தாமரை காடாக மாற்றி அகிலத்தையே வியக்க வைக்கும். என் அருமை குழந்தையே, உனது பொருளாதார நிலையும் அந்த வறண்ட குளத்தை போன்றதுதான். வறுமையின் கொடிய பிடியில் சிக்கி நாளை என்ன செய்வது என்ற பதைபதைப்போடு நீ கழித்த ஒவ்வொரு நாளும் எனக்கு தெரியும். உன்னிடம் செல்வம் இல்லாததால் உன்னை எந்த திறமையும் இல்லாதவன் என்று இந்த உலகம் உதாசீனம் செய்தது. ஆனால் உனக்குள் இருக்கும் நேர்மை என்னும் தாமரை கிழங்கு இன்னும் உயிரோடுதான் இருக்கிறது. இதுவரை நீ பட்ட வேதனைகள் அனைத்தும் முடிவுக்கு வந்து உனக்கு கொஞ்சமும் அறிமுகமில்லாத திசைகளிலிருந்து கூட வற்றாத செல்வம் ஒரு மாபெரும் மழையாக பொழியப் போகிறது. மானத்தோடு வாழ வேண்டுமே என்று நிம்மதி இழந்து தவித்த அத்தனை கடன் சுமைகளும் நெருப்பில் விழுந்த சருகுகளாக முற்றிலுமாக ஒழியும் காலம் வந்துவிட்டது. உன் உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கவில்லையே என்ற ஏக்கம் உன் நெஞ்சை எரிக்கிறதல்லவா? இரவும் பகலும் அயராது உழைத்து உடலை வருத்தி நீ செய்த காரியங்களுக்கு எந்தவிதமான உரிய அங்கீகாரமும் கிடைக்கவில்லையே என்று நீ தனிமையில் கலங்கியிருக்கிறாய். இதோ கேள். முற்றிலும் பட்டுப்போன காய்ந்து சுருங்கிய ஒரு மரத்தின் உடைந்த கிளையை மனிதர்கள் விறகுக்கு கூட உதவாது என்று தூக்கி எறிந்திருப்பார்கள். ஆனால் அது ஒரு மாபெரும் சித்தனின் கரங்களை வந்தடையும் போது அதனை சீவி தகுந்த நரம்புகளை மீட்டி அதிலிருந்து உலகமே கண்ணீர் விட்டு உருகும் மாபெரும் வீணை நாதத்தை அவர் உருவாக்குவார் அல்லவா? உன் நிலையும் அதுதான். உன்னை சுற்றியுள்ளவர்கள் உன்னை ஒன்றுக்கும் உதவாதவன் என்று தூக்கி எறிந்திருக்கலாம். உனது திறமைகள் வீணாகப் போவதாக நீ நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் நீ இப்போது அகிலத்தை காக்கும் ஈசனின் திருக்கரங்களில் பாதுகாப்பாக இருக்கிறாய். உனக்குள் இருக்கும் உனக்கே தெரியாத அபாரமான ஆற்றல்களை நான் மீட்டி இந்த அகிலமே வியந்து தலைவணங்கும் அளவிற்கு உன்னை ஒரு மாபெரும் ஆளுமையாக உயர்த்தப் போகிறேன். உன்னை தூக்கி எறிந்த அதே மனிதர்கள் உன் நிழலில் இளைப்பார காத்து நிற்கும் ஒரு மாபெரும் விந்தையை நான் நிகழ்த்தி காட்டுவேன். இதுவரை கூட்டத்தில் ஒருவனாக எவராலும் கவனிக்கப்படாமல் இருந்த நீ இனி பலருக்கும் வழிகாட்டும் மாபெரும் வெளிச்சமாக மாறப்போகிறாய். காட்டில் வெடித்துச் சிதறும் சாதாரண பருத்தி பஞ்சு காற்றில் அலைக்கழிக்கப்பட்டு பின் வலிகளோடு நூலாக திரிக்கப்பட்டு முடிவில் எம்பெருமானாகிய என்னையே சுமந்து வரும் மாபெரும் திருத்தேரின் வடக்கயிறாக எப்படி வலிமையாக மாறுகிறதோ அப்படி உன்னை நான் மாற்றப் போகிறேன். நீ சந்தித்த ஒவ்வொரு வலியும் உன்னை இரும்பாக ஆக்கியிருக்கிறது. இனி வறுமையில் வாடும் எளியோருக்கும் சமூகத்தால் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீயே மாபெரும் ஆதரவாக நிற்பாய். உனது தூய்மையான உள்ளமும் மற்றவர்களின் நலனுக்காக நீ சிந்தும் ஒவ்வொரு துளி வியர்வையும் நேராக கைலாயத்தில் வீற்றிருக்கும் என் பாத கமலங்களையே வந்து சேரும். உனது நிழலை கண்டாலே ஒதுங்கிச் சென்றவர்கள் இப்போது உனது ஒற்றை வார்த்தைக்காக காத்து நிற்கும் அளவிற்கு உனக்கான கௌரவம் பல மடங்கு உயரும். உன்னை மிதிக்க நினைத்தவர்களெல்லாம் உன் அசுர வளர்ச்சியைக் கண்டு அண்ணாந்து பார்ப்பார்கள். ஈசனின் ஆசீர்வாதம் உன்னை முழுமையாகச் சூழ்ந்து கொண்டது. நீ வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் வெற்றியைத் தவிர வேறெதுவும் உன்னை நெருங்காது. எதற்கும் அஞ்சாதே, என் வார்த்தைகளை தொடர்ந்து கவனித்துக் கொண்டே இரு. அடுத்ததாக உனது உடலில் இருக்கும் உபாதைகளும் மனதை அரித்துக் கொண்டிருக்கும் தேவையற்ற பயங்களும் எப்படி நிரந்தரமாக ஒழியப் போகின்றன என்பதையும் உனது குடும்ப உறவுகளில் நான் செய்யப்போகும் மாபெரும் மாயத்தையும் கூறுகிறேன் கேள். என் அன்பு மகனே மகளே, கையிலே நாதனான என் மீது உனது முழு கவனத்தையும் செலுத்து. உலகத்தின் அத்தனை செல்வங்களும் ஒருவனுக்கு கிடைத்தாலும் அதை அனுபவிக்க அவனது உடலிலும் மனதிலும் போதிய வலிமை இல்லை என்றால் அந்த செல்வத்தால் எவ்வித பயனும் இல்லை என்பதை உலகை காக்கும் நான் அறிவேன். இத்தனை காலமாக பல மருத்துவங்களாலும் குணப்படுத்த முடியாத வலிகளையும் சோர்வையும் நீ தனிமையில் அனுபவித்து வந்தாய். உன் தேகம் இனி எதற்கும் உதவாது, இப்படியே நோயோடு வாழ பழகிக்கொள்ள வேண்டும் என்று நீயும் உன்னை சுற்றியுள்ளவர்களும் தீர்மானித்து விட்டீர்கள். ஆனால் ஒரு பேருண்மையை இப்போது கேள். புனிதமான ருத்ராட்ச மரத்திலிருந்து கீழே விழும் ஒரு ருத்ராட்ச பழத்தை நீ பார்த்திருக்கிறாயா? அந்த பழத்தின் வெளிப்பகுதி பார்ப்பதற்கு அழுகி சிதைந்து வறண்டு போய் கிடக்கும். அதை பார்க்கும் சாதாரண மனிதர்கள் அது வீணாகிவிட்ட ஒரு பயனற்ற பழம் என்று அலட்சியமாக கடந்து செல்வார்கள். ஆனால் அந்த அழுகிய வெளிப்பகுதி முழுமையாக உதிர்ந்து செத்தால்தான் அதற்குள் மறைந்திருக்கும் பல நூறு யுகங்களுக்கு எதற்கும் அழியாத ஈசனான என் திருமேனியையே அலங்கரிக்கும் மாபெரும் சக்தி வாய்ந்த ருத்ராட்ச கொட்டை உலகிற்கு வெளிப்படும். உனது உடலும் அந்த ருத்ராட்ச பழத்தை போன்றதுதான். இத்தனை காலமாக உன்னை வாட்டிய நோய்களும் வலிகளும் உன்னை அழிப்பதற்காக வந்தவையல்ல. உனக்குள் இருக்கும் பழைய பலவீனமான கர்ம வினைகளை தோலுரித்து உதிர்ப்பதற்காக வந்தவை. இப்போது அந்த பலவீனமான வெளிப்பகுதி முற்றிலுமாக உதிர்ந்துவிட்டது. இனி காலனையும் வென்ற காலசம்ஹார மூர்த்தியான என் கருணையால் உனக்குள் இருக்கும் வலிமையான ருத்ராட்சம் போன்ற அசுரபலம் விழித்தெழப்போகிறது. மரண பயமும் வியாதி குறித்த அச்சமும் உன்னை விட்டு இந்த நொடியே அகலும். உலகத்து உயிர்களின் பிணிகளை தீர்க்கும் வைத்தியநாதனாக நானே நேரில் வந்து உன் தேகத்திற்கு புதிய புத்துணர்ச்சியை கொடுப்பேன்.
இந்த உடலின் வலிகளை விட உன்னை அதிகமாக சித்திரவதை செய்தது உனது மனவலிகள்தான். பலரின் ஏளன பேச்சுகள், எதிர்காலம் குறித்த பயங்கள் உன்னை நிம்மதியாக தூங்கவிடவில்லை. உனக்கு ஒரு உதாரணம் கூறுகிறேன் கேள். ஒரு மாபெரும் சிவாலயத்திற்கு வெளியே இருக்கும் வீதிகளை கவனி. அங்கு பலவிதமான சத்தங்கள், இரைச்சல்கள், மனிதர்களின் கூச்சல்கள் என ஒரு பெரும் குழப்பமே நிறைந்திருக்கும். ஆனால் அந்த அத்தனை சத்தங்களையும் கடந்து ஈசன் வீற்றிருக்கும் மூலஸ்தானமான கருவறைக்குள் நீ நுழையும் அந்த நொடியில் வெளியுலகின் எந்த இரைச்சலும் அங்கு ஒலிக்காது. அங்கு ஒரு ஆழமான பிரம்மாண்டமான தெய்வீக நிசப்தம் மட்டுமே உறைந்திருக்கும். உனது மனமும் இதுவரை அந்த சத்தங்கள் நிறைந்த வெளியுலக வீதியைப் போல பலரின் விமர்சனங்களாலும் பயங்களாலும் குழம்பி தவித்தது. ஆனால் இப்போது நான் உனது சிந்தனைகளை என் கைலாய கருவறைக்குள் பத்திரமாக அழைத்து வந்துவிட்டேன். இனி உன்னை விமர்சிப்பவர்களின் எந்த சத்தமும் உனது மன அமைதியை குலைக்க முடியாது. எதற்கும் அஞ்சாத வீரபத்திரனைப் போல ஒரு துணிச்சல் உன் இதயத்தில் ஆழமாக உருவாகிவிட்டது. நீ இனி எதை கண்டும் கலங்க மாட்டாய். இப்படி உடலிலும் மனதிலும் நீ மாபெரும் பலத்தை பெற்றுவிட்ட இந்த நேரத்தில் உனது குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த பிளவுகளை நான் எப்படி சரி செய்யப் போகிறேன் என்பதை கேள். ஈசனுக்கு அபிஷேகம் செய்யப்படும் பஞ்சாமிர்தத்தை நீ அறிவாய் அல்லவா? பலவிதமான கனிகள், தேன், நெய் என ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சுவையும் தன்மையும் கொண்டது. அவை தனித்தனியாக இருக்கும்போது அவற்றின் முழுமையான அருமை தெரிவதில்லை. ஆனால் அவை அனைத்தும் ஈசனின் கருவறையில் ஒன்றோடு ஒன்று கலக்கப்படும் போது அவை தங்கள் தனித்தனி அடையாளங்களையும் அகந்தையையும் இழந்து அகிலமே போற்றும் தெய்வீக பஞ்சாமிர்தமாக மாறுகின்றன. அதை எவராலும் மீண்டும் பிரிக்க முடியாது. உனது குடும்பத்தில் உள்ள மனிதர்களும் அப்படிப்பட்டவர்களே. ஒவ்வொருவரும் தங்கள் கோபத்தாலும் சிறு சிறு அகந்தையாலும் தனித்தனியாக நின்று உன்னை புரிந்து கொள்ளாமல் காயப்படுத்தினார்கள். ஆனால் இப்போது சிவசக்தி என்னும் மாபெரும் அன்பை கொண்டு உங்கள் அனைவரையும் நான் பஞ்சாமிர்தம் போல பிரிக்க முடியாதவாறு ஒன்று சேர்க்கப் போகிறேன். ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து மன்னிக்கும் மனப்பக்குவத்தை அம்பிகையின் பரிவோடு உங்கள் இதயங்களில் நான் ஆழமாக விதைப்பேன். இதுவரை உன்னை புரிந்து கொள்ளாதவர்கள் கூட உன்னுடைய தூய்மையான நற்குணத்தைக் கண்டு வியந்து தங்கள் தவற்றை உணர்ந்து உன்னை நாடி வருவார்கள். உனது இல்லம் அன்பினால் நிறைந்த ஒரு பூலோக கைலாயமாக மாறும். உனது குடும்பமும் உனது தேகமும் என் பாதுகாப்பில் வந்துவிட்டன. அடுத்ததாக உனக்குள் புதைந்து கிடக்கும் அபாரமான ஆற்றல்கள் எப்படி விழித்தெழுந்து இந்த அகிலத்தையே உன் பக்கம் ஈர்க்கப் போகிறது என்பதையும், சமுதாயத்தில் நீ எப்படி ஒரு மாபெரும் ஆளுமையாக உருவெடுக்கப் போகிறாய் என்பதையும் ஆழமாக கேள். என் வார்த்தைகளை தொடர்ந்து உள்வாங்கிக் கொண்டே இரு. என் அன்பு மகனே, மகளே, கையிலை நாதனின் ஆசிகளை முழுமையாக உள்வாங்கிக் கொள். உனது உடலும் மனமும் உன்னை சுற்றியுள்ள உறவுகளும் இப்போது என் பாதுகாப்பான கவசத்திற்குள் வந்துவிட்டன என்பதை நீ முழுமையாக உணர்ந்திருப்பாய். இதுவரை நடந்தவை அனைத்தும் உன்னை செதுக்குவதற்காக நான் நடத்திய திருவிளையாடல்கள்தான். இனி உனது சமுதாய வாழ்க்கையிலும் உன் திறமையிலும் நான் என்னென்ன மாயங்களை செய்யப் போகிறேன் என்பதை உனது ஆன்மாவின் ஆழத்திலிருந்து கவனி. இந்த உலகம் எப்போதுமே அவசர கையிலானது. அது மனிதர்களின் வெளித்தோற்றத்தையும் அவர்கள் தற்காலிகமாக பெற்றிருக்கும் வெற்றியையும் வைத்து மட்டுமே அவர்களை எடைபோடும் வழக்கம் கொண்டது. உன்னுடைய வாழ்க்கையிலும் அதுதான் நடந்தது. நீ அமைதியாக இருந்ததைக் கண்டும் சில சறுக்கல்களை சந்தித்ததைக் கண்டும் இந்த உலகத்தார் உன்னை ஒரு சாதாரண மனிதனாகவும் பெரிதாக எதையும் சாதிக்க திராணியற்றவனாகவும் நினைத்துவிட்டார்கள். உன்னுடைய மௌனத்தை அவர்கள் உனது பலவீனம் என்று தவறாக கணக்கு போட்டுவிட்டார்கள். ஆனால் மகனே, ஒரு மாபெரும் பேருண்மையை இப்போது நான் உனக்கு உணர்த்துகிறேன், கேள். ஆழமான கடலின் மேற்பரப்பு மிகவும் அமைதியாக இருப்பதைக் கண்டு அந்த கடல் எந்த சக்தியும் இல்லாதது என்று எவனாவது நினைத்தால் அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமோ அதுபோலத்தான் உன்னை எடை போட்டவர்களும். கடலின் மேற்பரப்பு அமைதியாக தோன்றினாலும் அதன் ஆழத்தில் ஒரு பிரம்மாண்டமான அதிபயங்கரமான நீர்ச்சுழல் உருவாகிக் கொண்டிருக்கும். அந்த சுழல் பல நாட்கள், பல மாதங்கள் வெளியே தெரியாமலேயே தனக்கான பலத்தை சேகரிக்கும். ஆனால் எப்போது அது முழுமையடைந்து மேற்பரப்புக்கு வரத் தொடங்குகிறதோ அப்போது எப்பேற்பட்ட பிரம்மாண்டமான கப்பலையும் தன் வழியில் வரும் அனைத்தையும் தன்பால் ஈர்த்துக் கொள்ளும் அபார சக்தி அதற்கு வந்துவிடும். உனக்குள் இத்தனை காலமாக அப்படித்தான் ஒரு மாபெரும் திறமை என்னும் சுழலை எவருக்கும் தெரியாமல் நான் ரகசியமாக உருவாக்கிக் கொண்டிருந்தேன். நீ சிந்திய ஒவ்வொரு கண்ணீர் துளியும், நீ சந்தித்த ஒவ்வொரு அவமானமும் அந்த சுழலின் வேகத்தை அதிகரிக்கவே பயன்பட்டன. இதுவரை அமைதியாக இருந்த நீ இனி வெளிப்படுத்தப் போகும் அறிவையும் உழைப்பையும் ஆற்றலையும் கண்டு இந்த சமுதாயமே வியந்து உன் பக்கம் காந்தம் போல ஈர்க்கப்படப் போகிறது. உன்னை பார்த்து நகைத்தவர்கள் இனி உன்னை பார்த்து வியக்கப் போகிறார்கள். கடந்த காலங்களில் நீ சந்தித்த பின்னடைவுகளைக் கண்டு நீ முற்றிலுமாக துவண்டு வீழ்ந்து விட்டதாக பலரும் தங்களுக்குள் பேசி மகிழ்ந்தார்கள். இவனால் இனி எழுந்திருக்கவே முடியாது என்று அவர்கள் தீர்ப்பெழுதினார்கள். ஆனால் என் சித்தம் அதுவல்ல என்பதை அவர்கள் அறிய மாட்டார்கள். காட்டில் ஒரு வேங்கை புலி தன் இரையை கண்டவுடன் உடனடியாக பாய்வதில்லை. அது புதருக்குள் பல அடிகள் பின்வாங்கி பதுங்கும். அந்த பதுங்கல் அதனுடைய பயத்தினாலோ கோழைத்தனத்தினாலோ அல்ல. தன் இலக்கை மிகச் சரியாக கணித்து தன் முழு பலத்தையும் கால்களில் குவித்து பல மடங்கு வேகத்தோடு பாய்ந்து வேட்டையாடுவதற்காகவே. உனது கடந்த கால செருக்கல்களும் தோல்விகளும் நீ தனிமையில் முடங்கி கிடந்ததும் நீ வீழ்ந்ததற்கான அடையாளமே அல்ல. அது நீ அமைதியாக பதுங்கியிருந்த காலம். உலகத்தின் பார்வையில் நீ பின்வாங்கியதாக தெரிந்தாலும் ஈசனின் பார்வையில் நீ உனக்கான இலக்கை தீர்மானித்துக் கொண்டிருந்தாய். இப்போது என் அருளால் நீ பாய்ந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது.
உனது ஒவ்வொரு அடியும் இனி அசுர வேகத்தில் இருக்கும். உனக்குள் நான் ஒழித்து வைத்திருந்த அத்தனை திறமைகளும் யாரும் எதிர்பாராத விதத்தில் பல மடங்கு வீரியத்துடன் வெளிப்படும். உனது வேகத்தைக் கண்டு உன்னை தடுக்க நினைத்த தடைகள் அனைத்தும் தவிடுபொடியாகும். கல்லால மரத்தின் கீழ் தென்னாடுடைய சிவனாக தட்சிணாமூர்த்தியாக நான் எவ்வித ஆரவாரமும் இன்றி மௌனமாக இருந்து உலகத்தின் அறியாமை இருளை அகற்றுவது போல நீயும் இனி வார்த்தைகளால் யாருக்கும் பதில் சொல்லப் போவதில்லை. நீ இதுவரை சந்தித்த அவமானங்களுக்கும் நிராகரிப்புகளுக்கும் உன் வெற்றியாலும் ஈடு இணையற்ற உழைப்பாலும் மட்டுமே அமைதியாக பதிலடி கொடுப்பாய். நீ தொடும் காரியங்கள் அனைத்தும் இனி என் ஆசியால் பொன்னாகத் துலங்கும். ஒரு பாறாங்கல்லை உளி செதுக்கும்போது அந்த கல் வலியை மட்டுமே உணர்கிறது. ஆனால் அந்த உளியின் அடிகள் ஓய்ந்த பின் அதே கல் ஒரு பிரம்மாண்டமான தெய்வச் சிலையாக மாறி தன்னை செதுக்கிய உளி உட்பட அனைவரையும் தன் காலடியில் விழச் செய்கிறது. உனது வாழ்க்கையிலும் அந்த உளியின் அடிகள் முற்று பெற்றுவிட்டன. இனி நீ சமுதாயத்தில் வழிபடத்தக்க மதிக்கத்தக்க ஒரு மாபெரும் ஆளுமையாக மாறிவிட்டாய். எந்தச் சமூகம் உன்னை பார்த்து பரிகாசம் செய்ததோ அதே சமூகம் இனி உன் ஆலோசனையை கேட்டு உனக்காக காத்திருக்கும். உன் துறையில் உனக்கென்று ஒரு தனி மரியாதை, சமுதாயத்தில் ஓர் அசைக்க முடியாத சிம்மாசனம் உருவாகப் போகிறது. நீ ஒரு சாதனையாளனாக உருவெடுப்பதை இந்த உலகமே ஆச்சரியத்தோடு பார்க்கப் போகிறது. என் அன்பு பிள்ளையே, உனது திறமைகளும் ஆளுமையும் இப்படி விண்ணளவுக்கு உயர்ந்து நிற்கும் அந்த நன்னாள் வெகு தொலைவில் இல்லை. அப்படி நீ உயரும்போது உன்னை தேடி மாபெரும் செல்வமும் புகழும் அந்தஸ்தும் ஒரு பெரு வெள்ளம் போல வரப்போகிறது. ஆனால் பலரை அழித்த அந்த புகழும் பணமும் உன்னை என்ன செய்யும்? என் அன்பு மகனே மகளே, நீ உயர்ந்து நிற்கும் அந்த சமயத்தில் உன்னை தேடி மாபெரும் செல்வமும் உலகப் புகழும் ஒரு பெரு வெள்ளம் போல வந்து சேரப்போகிறது. ஆனால் உலகத்தார் பலரையும் அழித்த அந்த புகழும் பணமும் உன்னை என்ன செய்யும்? அதனை நீ எப்படி கையாளப் போகிறாய் என்பதை இப்போது கவனமாக கேள். உலகில் பொதுவாக ஒரு மனிதனுக்கு பணமும் புகழும் அதிகாரமும் கிடைத்துவிட்டால் அவனை அறியாமலேயே நான் என்ற அகந்தை தொற்றிக்கொள்ளும். செல்வம் சேரச் சேர சக மனிதர்களை மதிக்கும் பண்பு குறைந்துவிடும். ஆடம்பரமும் ஆணவமும் கண்களை மறைக்கும். ஒரு சாதாரண மனிதனாக இருந்தால் அந்த பணத்தின் மாயையில் சிக்கித் தன் நிம்மதியையும் குணத்தையும் தொலைத்து விடுவான். ஆனால் என் அருட்பார்வையில் இருக்கும் நீ ஒருபோதும் அப்படி மாறமாட்டாய். ஒரு பெரிய குளத்தில் இருக்கும் தாமரை இலையை கவனித்திருக்கிறாயா? அது அந்த தண்ணீருக்குள் தான் பிறக்கிறது, அங்கேயேதான் வாழ்கிறது. ஆனால் அந்த தண்ணீர் ஒருபோதும் அதன் மீது ஒட்டுவதில்லை. தன்னை எப்போதும் தூய்மையாகவே அந்த தாமரை இலை பார்த்து கொள்ளும். அதுபோலத்தான் உன்னைச் சுற்றி எவ்வளவு கோடிக்கணக்கான செல்வங்களும் உலகப் புகழும் அதிகாரமும் குவிந்தாலும் அந்த மாயைகள் எதுவும் உனது மனதை ஒரு துளி கூட அசுத்தப்படுத்தாது. நீ எப்போதும் போல் அமைதியான தற்பெருமை இல்லாத மனிதனாகவே இருப்பாய். அந்த பக்குவத்தை உனக்குள் நானே ஆழமாக விதைப்பேன். உன்னை தேடி வரும் அந்த மாபெரும் செல்வத்தை நீ எப்படி பயன்படுத்தப் போகிறாய் தெரியுமா? ஆகாயத்தில் உள்ள மேகமானது கடலிலிருந்து தண்ணீரை எடுத்து அதை தனக்கென்று சுயநலமாக வைத்துக் கொள்ளாமல் இந்த உலகத்து உயிர்களின் தாகம் தீர எப்படி மழையாகப் பொழிகிறதோ அதே போலத்தான் நீயும் செயல்படுவாய். ஒரு மரம் பழங்களால் நிரம்பி வழியும்போது அது தன் கிளைகளை தாழ்த்தி உலகத்தாருக்கு எப்படி தன் கனிகளை கொடுக்கிறதோ அதேபோல உன்னிடம் செல்வம் சேரும்போது உனது பணிவு பல மடங்கு அதிகரிக்கும். உன்னிடம் சேரும் செல்வத்தை வைத்துக்கொண்டு பசியால் வாடும் ஏழைகளுக்கு அன்னதானம் செய்வாய். வறுமையால் கல்வி கற்க முடியாமல் தவிக்கும் பிள்ளைகளுக்கு வெளிச்சமாக மாறுவாய். கவனிப்பாரற்று கிடக்கும் பல பழமையான சிவாலயங்களை கண்டறிந்து அங்கு மீண்டும் தீபம் ஒளிரச் செய்வாய். உனது கைகள் இந்த உலகில் தர்மத்தைச் செய்வதற்கான என் கைகளாக உருமாறும். உன்னைச் சுற்றியுள்ள மக்கள் உன்னை வெறும் செல்வந்தனாக பார்க்க மாட்டார்கள். ஈசன் தங்களை காக்க அனுப்பி வைத்த ஒரு தூதனாகவே பார்ப்பார்கள். உனது ஒவ்வொரு செயலும் எனக்கான அர்ப்பணிப்பாகவே சிவார்ப்பணமாகவே மாறும். நீ எவ்வளவு பெரிய உயரத்திற்குச் சென்றாலும் இது எல்லாம் நான் சாதித்தது அல்ல, என்னுள் இருந்து என்னை இயக்குபவன் கையிலைநாதனே என்ற ஆழமான பக்குவம் உனக்குள் நிலைத்திருக்கும். ஆனால் மகனே, நீ இப்படி தர்மத்தின் பாதையில் வெளிச்சமாக பயணிக்கும்போது உன்னை சுற்றியிருப்பவர்கள் அனைவரும் உன்னை அப்படியே ஏற்றுக்கொள்வார்களா? இருளை விரும்பும் சிலருக்கு வெளிச்சத்தைக் கண்டால் கோபம் வரத்தான் செய்யும். உனது வளர்ச்சியைக் கண்டும் நீ செய்யும் தர்மங்களைக் கண்டும் பொறாமை கொள்ளும் சில தீய சக்திகள் உனக்கு சில மறைமுகமான தடைகளை உருவாக்க நினைப்பார்கள். உன்னை மீண்டும் கீழே தள்ள சில சூழ்ச்சிகள் நடக்கும். உன்னை சுற்றி நடக்கும் அந்த துரோகங்களையும் பொறாமை வலைகளையும் நீ எப்படி அடையாளம் காணப்போகிறாய்? உன்னை எதிர்க்கும் அந்த மாய இருளை என் நெற்றிக்கண் நெருப்பைக் கொண்டு நீ எப்படி பொசுக்கப் போகிறாய் என்பதை கூறுகிறேன். என் வார்த்தைகளை தொடர்ந்து உள்வாங்கிக் கொண்டே இரு. என் அன்பு மகனே மகளே, கையிலை நாதனின் குரலை உன் ஆன்மாவின் ஆழம் வரை உணர்ந்து கொண்டிருக்கிறாய். தர்மத்தின் வழியில் நீ ஈட்டும் செல்வமும் உனக்கு கிடைக்கப் போகும் மாபெரும் புகழும் உன்னை எப்படி பக்குவப்படுத்தும் என்பதை நீ இப்போது தெளிவாக அறிந்து கொண்டாய். ஆனால் இந்த உலகம் எப்போதுமே இருளையும் ஒளியையும் ஒன்றாக கொண்டது. நீ ஒளியை நோக்கி பயணிக்கும்போது உன்னை சுற்றியுள்ள இருள் அமைதியாக இருக்குமா?
உனது வளர்ச்சியைக் கண்டு இந்த சமுதாயம் முழுவதும் கொண்டாடினாலும் சில இருண்ட மனங்கள் பொறாமையால் கொதித்துப் போகும். அவர்களைப் பற்றி இப்போது சொல்கிறேன், எதற்கும் அஞ்சாமல் கேள். ஒரு மரம் உயரமாக வளர வளர காற்றும் புயலும் அதைத்தான் முதலில் தாக்கும். ஒரு மரம் இனிமையான கனிகளை கொடுக்கும்போதுதான் அதன் மீது கல்லடிகள் விழும். அதுபோலவே உனது வெற்றியும் நீ செய்யும் தர்மங்களும் சிலரின் கண்களை உறுத்தும். உன்னோடு ஒன்றாக இருந்து உன்னுடன் சிரித்து பேசியவர்களே உனது வளர்ச்சியைக் கண்டு உள்ளுக்குள் பொறாமையால் வெந்து போவார்கள். உனக்கு முன்னால் நண்பர்களாக சிரித்து பேசிவிட்டு உனக்கு பின்னால் உன்னை வீழ்த்த சூழ்ச்சி வலைகளை பின்னுவார்கள். உன்னுடைய நற்பெயரை கெடுக்கவும் நீ சேர்த்த செல்வத்தை அழிக்கவும் பல மறைமுகமான திட்டங்களை தீட்டுவார்கள். இவற்றைக் கண்டு நீ பயந்துவிடப் போகிறாயா? இல்லை மகனே. பார்க்கடலை கடைந்தபோது தேவர்களையும் அசுரர்களையும் அழிக்க வந்த அந்த ஆலகால விஷத்தையே என் கழுத்தில் தாங்கி நீலகண்டனாக இந்த உலகத்தை காத்தவன் நான். என் மகனான நீ இந்த சாதாரண மனிதர்கள் கக்கும் பொறாமை என்னும் விஷத்தைக் கண்டு அஞ்சலாமா? உனக்கு எதிராக அவர்கள் வீசும் எந்த விஷமப் பேச்சும் எந்த சூழ்ச்சியும் உன் மனதை ஒரு துளி கூட பாதிக்காமல் நான் உனக்கு ஒரு கவசமாக இருந்து காப்பேன். உன்னை அழிக்க நினைப்பவர்களை நீ உன் கைகளால் எதிர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நீ பொறுமையாகவும் அமைதியாகவும் உனது தர்மப்பாதையில் சென்று கொண்டே இரு. எனக்காக என் சார்பாக ஒரு மாபெரும் சக்தி உனக்கு முன்னால் நின்று போர் புரியும். அது வேறு யாருமல்ல, அனைத்தையும் சாம்பலாக்கும் என் நெற்றிக்கண் நெருப்பு. அந்த சிவாக்னி உன்னைச் சுற்றியுள்ள துரோகிகளின் முகத்திரையை இரக்கமின்றி கிழித்தெறியும். யார் உனக்கு உண்மையானவர்கள் யார் போலியானவர்கள் என்ற உண்மையை உனது ஞான கண்களுக்கு நான் பட்டவர்த்தனமாக திறந்து காட்டுவேன். உனக்கு எதிராக அவர்கள் வைக்கும் ஒவ்வொரு பொறியும் அவர்கள் வீழப்போகும் பள்ளமாகவே மாறும். உன்னை அவமானப்படுத்த அவர்கள் நினைக்கும் ஒவ்வொரு தருணமும் சமுதாயத்தில் உனக்கு மேலும் பல மடங்கு மரியாதையை தேடித்தரும். ஒரு கட்டத்தில் உன்னை வீழ்த்தவே முடியாது என்ற பேருண்மையை அவர்கள் உணர்ந்து தங்கள் தோல்வியை ஒப்புக்கொண்டு தங்களின் கர்மாக்களால் அவர்களாகவே அழிந்து போவார்கள், அல்லது திருந்தி உன் காலடியில் வந்து நிற்பார்கள். உன்னை எதிர்க்கும் அத்தனை இருண்ட சக்திகளும் என் அருளால் சாம்பலாகி உனக்கான பாதை முற்றிலும் தூய்மையாகிவிட்டது. உன்னைச் சுற்றி இனி அன்பும் தர்மமும் ஒளியும் மட்டுமே நிறைந்திருக்கும். உனது வாழ்க்கையின் இறுதி வரை எவ்விதமான சலனமும் இல்லாமல் ஒரு மாபெரும் ஆளுமையாக நீ வாழ்வாய். இந்த உலகத்தில் நீ செய்ய வேண்டிய அத்தனை கடமைகளையும் செவ்வனே செய்து முடித்துவிட்டாய். என் அன்பு மகனே மகளே, உனது வாழ்க்கை பயணம் என்ற இந்த மாபெரும் நாடகத்தின் இறுதி கட்டத்திற்கு நாம் வந்துவிட்டோம். நோய்களையும் அவமானங்களையும் வறுமையையும் கடந்து மாபெரும் வெற்றியாளனாக உருவெடுத்து உன்னைச் சுற்றியிருந்த இருளையெல்லாம் என் சிவாக்னியால் சாம்பலாக்கி தர்மத்தின் மறுஉருவமாக நீ வாழ்ந்து முடித்துவிட்டாய். உனக்காக நான் விதித்த அத்தனை கடமைகளையும் நீ எவ்வித சலனமும் இன்றி ஈசனின் திருப்பணியாகவே செவ்வனே செய்து முடித்துவிட்டாய். இனி நீ அடையப்போகும் அந்த மாபெரும் அமைதியைப் பற்றி சொல்கிறேன். கண்களை மூடி என் குரலை மட்டும் கேள். ஒரு நெடிய பயணத்தை முடித்துவிட்டு திரும்பும் ஒரு பயணிக்கு அவனது சொந்த வீடு எவ்வளவு பெரிய நிம்மதியையும் ஆறுதலையும் தருமோ அதைவிட கோடி மடங்கு நிம்மதியை தரக்கூடியது என் திருவடி நிழல். இத்தனை காலம் நீ வாழ்ந்த இந்த உலகம், நீ சம்பாதித்த மாபெரும் செல்வம், உன்னைச் சுற்றியுள்ள உறவுகள், நீ பெற்ற மாபெரும் புகழ், இவை அனைத்துமே ஒரு தற்காலிகமான தங்குமிடம்தான். இவையெல்லாம் நீ நடிப்பதற்காக நான் அமைத்துக் கொடுத்த ஒரு மேடை. இப்போது அந்த நாடகம் முடிந்துவிட்டது. திரையை இறக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. பொதுவாக மனிதர்களுக்கு மரணம் என்றாலே ஒரு பெரும் பயம் இருக்கும். தான் சேர்த்து வைத்த செல்வத்தை விட்டு பிரிய வேண்டுமே, தன் உடலை விட்டு பிரிய வேண்டுமே என்ற தவிப்பு அவர்களை வாட்டி வதைக்கும். ஆனால் என் அருளை பெற்ற உனக்கு அந்த மரண பயம் ஒரு துளி கூட இருக்காது. ஏனென்றால் நீ எதன் மீதும் பற்று இல்லாமல் ஒரு கர்ம யோகியாகவே வாழ்ந்திருக்கிறாய். உலகத்தின் பார்வையில் நீ எல்லாவற்றையும் அனுபவித்தாலும் உள்மனதில் நீ எப்போதோ எல்லாவற்றையும் எனக்கே அர்ப்பணித்து விட்டாய். உனது இந்த உடல் ஒரு களிமண் பானையை போன்றது. அந்த பானைக்குள் இருக்கும் வெற்றிடம்தான் உனது ஆன்மா. பானைக்கு வெளியேயும் அதே வெற்றிடம்தான் ஆகாயம் என்னும் பிரம்மாண்டமாக பரவியிருக்கிறது. பானை இருக்கும் வரை உள்ளே இருக்கும் வெற்றிடம் தன்னை தனித்து இருப்பதாக நினைக்கிறது. ஆனால் அந்த பானை உடையும் அந்த நொடியில் உள்ளே இருந்த வெற்றிடம் வெளியே இருக்கும் எல்லையற்ற ஆகாயத்தோடு கலந்து தானும் ஆகாயமாகவே மாறிவிடுகிறது. அதைப் போலத்தான் உனது உடல் எனும் இந்த மாயப்பானை உடையும் அந்த இறுதி நொடியில் உனக்குள் இருக்கும் ஆன்மா என்னும் ஜோதி இந்த பிரபஞ்சத்திற்கே மூல காரணமான என்னோடு எவ்வித தடையுமின்றி ஒன்றிக் கலந்துவிடும். உனது இறுதி மூச்சு பிரியும் அந்த தருணத்தில் நீ எந்த வலியையும் எந்த துன்பத்தையும் உணரமாட்டாய். அந்த நொடியில் உலகத்தின் எந்த சத்தமும் உன் காதுகளில் விழாது. உனக்கு முன்னால் மரணத்தின் தேவனான யமதர்மன் வரமாட்டான். மாறாக காலனையும் வென்ற காலசம்ஹார மூர்த்தியாக கைலை நாதனான நானே உன் கண்முன் நிற்பேன்.
என் முகத்தில் தவழும் அந்த புன்னகையை கண்ட மாத்திரத்தில் உன் பிறவி பெருங்கடல் வற்றி போகும். வா மகனே, உனது பயணம் முடிந்தது, இனி என்னோட இளைப்பாறு என்று என் கரங்களை நீட்டுவேன். ஒரு சிறு குழந்தை எந்த கவலையும் இல்லாமல் தன் தாயின் மடியில் எப்படி ஓடிச் சென்று சாய்ந்து கொள்ளுமோ அப்படி உனது தூய்மையான ஆன்மா என் திருவடிகளில் வந்து அடக்கலமாகும். ஒரு நதி பல மலைகளை தாண்டி பல காடுகளை கடந்து பல மேடு பள்ளங்களில் அடிபட்டு இறுதியாக பெருங்கடலை சென்று அடைகிறது. அந்த கடலை தொட்டவுடன் அந்த நதி தனது பெயரையும் வடிவத்தையும் இழந்து கடலாகவே மாறிவிடுகிறது. அதைப்போலவே நீயும் என்னில் கலந்து சிவனாகவே மாறிவிடுவாய். அதன் பிறகு உனக்கு பிறப்போ இறப்போ இல்லை. உனக்கு நோய்களோ வலிகளோ அவமானங்களோ பிரிவுகளோ இல்லை. ஜனன மரண சக்கரத்திலிருந்து உனக்கு நிரந்தரமான முக்தி கிடைத்துவிடும். என் அன்பு பிள்ளையே, கைலாயத்தில் என் சந்நிதியில் என்னை பாடி துதிக்கும் என் சிவகணங்களில் ஒருவனாக நீ என்றும் நிலையான பேரின்பத்தோடு இருப்பாய். இந்த உலகப் பயணம் ஒரு மாயை என்பதை உணர்ந்து என்னையே சரணடைந்த உன்னை காலம் உள்ளவரை என் நெஞ்சோடு சேர்த்தே அணைத்துக் கொள்வேன். இனி உனக்கு எந்த பயமும் இல்லை. கைலாய கதவுகள் உனக்காக திறக்கப்பட்டுவிட்டன. என் ஆசிகள் என்றும் உன்னோடு இருக்கும். என் அன்பு பிள்ளைகளே, கைலைநாதனின் இந்த திருவாக்கு உங்கள் ஆத்மாவை தொட்டிருந்தால் உங்களது வாழ்வில் எம்பெருமான் ஈசன் மாபெரும் நல்மாற்றங்களை உருவாக்குவார் என்று நீங்கள் முழுமையாக நம்பினால் உங்களது அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை இன்றே உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். கீழேயுள்ள கருத்துப் பெட்டியில் ஓம் நமசிவாய அல்லது சிவனே துணை என்று பதிவிட்டு ஈசனின் எல்லையற்ற பேரருளை முழுமையாக பெற்றுக்கொள்ளுங்கள். அனுதினமும் சிவபெருமானின் பெருங்கருணையோடும் இத்தகைய ஆழமான தெய்வீக திருவாக்குகளோடும் தொடர்ந்து இணைந்திருக்க நமது சிவனே துணை காணொளி குடும்பத்தில் இப்போதே உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். எம்பெருமான் ஈசனின் பேரருள் எக்காலத்திலும் உங்களோடு அசைக்க முடியாத அரணாக நிலைத்திருக்கும். சிவனே துணை.